ஓகே, பார்க்கலாமா? இப்ப போட்டாச்சு. ஸோ ப்ரோ கட் பண்ணிட்டு திரும்ப போடுங்க ரெக்கார்டும். இல்ல போட்டேன், ரெக்கார்ட் போட்டேன். திருப்பி நான் ரெக்கார்ட் போட்டேன். ஸோ பிஎஃப் எப்படிங்க எனக்குள்ள வருவாங்க? we get stuck into trying to win, so we look in the world after good food business. ஹலோ ப்ரோ, கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். கேக்குது. சொல்லுங்க. ஏன் வந்து பிஎஃப் போட்டீங்க? நான் டக்குனு போட்டேன் ப்ரோ. அதான் டக்குலாம் அந்த அவசரம்லாம் வேண்டாம். நம்ம படிச்சு போடலாம், டைம் இருக்கும். அதான் சொல்றேன், இப்போ வந்து 50 கொஸ்டின் இருக்குன்னா நீங்க 50 கொஸ்டினையும் நீங்க போகணும்னு நினைக்காதீங்க. ஒரு நார்மல் நம்மளுக்கு தேவை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் வித் குட் ஸ்கோர் வேணும். ஸோ அக்யூரேசியா போகணும். அதை மட்டும் நம்ம மைண்ட்ல வைப்போம். நம்ம வந்து 50 கொஸ்டினையும் போடணும் அப்படிங்கிற தாட் வேணாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இதெல்லாம் ஈஸியா, சம்டைம் ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும். அந்த டைம்ல மட்டும் அதை விட்டுட்டு மற்ற டைம் அது கரெக்டா. சில டைம் தான் அது ட்ரிக்கியா இருக்கும். ஏன்னா அதுல வந்து சம்டைம் இந்த எரர் வச்சு கொடுத்துருப்பான். ஸோ அதனால அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து இது ஈஸியா தான் இருக்கும். நீங்க அதனால பார்த்த உடனே அப்படியே கிளிக் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்த உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஃப் ஆப்ஷன் வந்து போகும்போது சொல்றேன், ஆப்ஷன் வந்து நீங்க போறீங்க அப்படின்னா பிஎஃப் வாசிக்கிறீங்க, இது ஓரளவு கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ மற்றதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க, அப்பதான் வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ எப்பயுமே வந்து இங்கிலீஷ்ல பார்த்தோன்னே கிளிக் பண்ணிட்டு ஓடிடாதீங்க. ஓகேவா? நான் போட்ட வந்து ஏஎஃப்னு போட்டேன் ப்ரோ. ஏஎஃப் பிஎஃப். அதுதான் நீங்க வந்து தப்பா பார்த்துருக்கீங்க. அதான் நான் சொன்னேன், ஏஎஃப் பார்த்தோன்னு கிளிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா மத்தது கூட வரலாம்ல. இப்போ ஏஎஃப் வந்து 2 ஆப்ஷன் நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன். இப்போ ஏஎஃப் வந்து பில ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏஎஃப். அப்ப நீங்க அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க அந்த இடத்துல நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிவ்யூ பார்க்கும்போது எப்படி சொல்றேன், ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மீனிங் என்னன்ட்டு உங்களுக்கு தெரியல, சப்போஸ் தெரியல, இதுக்கு தெரியுது, அடுத்து வரது தெரியாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா என்னன்னு போய் பார்த்துக்கோங்க. சப்போஸ் தெரியல அப்படின்னா, தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. இப்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மீனிங் தெரிஞ்சிட்டு நம்ம போய் பார்த்துட்டோம், நம்ம தெரிஞ்சு போச்சு. இப்போ போய் ஒவ்வொரு சென்டென்ஸா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அப்படி ப்ரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ப்ரோ. ஸோ உங்களுக்கு 2 வேலை இருக்குது. நீங்க வந்து பேரலா வந்து கொஸ்டினை மூவ் பண்ணணும். எஸ், ஓகேவா? ஸோ வந்து இங்க பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மீனிங் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு, ஸோ இப்போ போய் கொஸ்டின்ஸை வாசிச்சு பார்க்கணும். கேண்டிடேட் சீக் enlistment in the US Marines because they don't see as much as in the Canadian Armed Forces. Opportunity in the okay. இங்க ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக தான் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி என்னது, நம்மளுக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய எக்ஸாம்லாம் வருது, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அதை எழுதி நம்ம கிளியர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி அங்க என்ன சொல்றாங்க, கனடியன் ஆர்மி ஃபோர்ஸ்ல வந்து இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அதனால நீங்க இங்க வந்து அவங்க இது பண்றாங்க, ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் வந்து இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நீங்க வந்து இப்போ சப்போஸ் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாம இருந்தீங்கன்னா இதை கரெக்டாக போட முடியுதான் ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சுட்டு, ஸோ நீங்க டேரக்டா கீழே போயிருங்க. ஒன்லி ஒன்று இருக்குது. ஸோ ஏபிஏ எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து சிடிஇ இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன் தான் ஒரு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். They did not change the voting system when they had chance and now the opportunity has been lost. ஸோ அவங்க வந்து அதாவது அவங்க வந்து அந்த ஓட்டிங் சிஸ்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணல. அவங்களுக்கு சான்ஸ் இருந்தால் அவங்க சேஞ்ச் பண்ணல. பட் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க. இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சி எலிமினேட் ஆயிரும், டியா இயாங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஐ ட்ரை டு டிஸ்கிரைப் டு ஹெர் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கேமல். Opportunity of camel, okay, but as we were not allowed to touch the animal. பட் நாங்க அனிமலை டச் பண்ண, இங்க பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் கேமலுக்கும் சம்மந்தமே இல்லையே. அது வந்து ஒரு ஆடா இருக்குதா, ஸோ அப்படின்னா இது வராது. ஸோ ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படிதான் வந்து இது பார்க்கணும், இது ரிவ்யூ பார்க்கணும். அப்படியே வந்து டக்குன்னு போயிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படி கீழே போய் வாசிட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் ரிவ்யூ பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். ஓகே, next question. Paris authorities have recovered all the jewels stolen from Ritz Hotel in a drama by robbers on Wednesday, but were still searching for 2 thieves who got away. Okay. ஸோ இந்த கொஸ்டின் சப்போஸ் நீங்க அட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, அட்டம் பண்ணாதவங்க இல்லை தப்பா போட்டிருக்கோங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டிராமா பை ராபர்ஸ். டிராமானா என்னது? நாடகம். இந்த இடத்துல எதுக்கு டிராமா வரணும்? அது தப்பா இருக்குல்ல.
டிராமா பை ரோபர்ஸ் எப்படி வரும்? ஸோ தப்பா இருக்குதுல்ல. ஸோ கண்டிப்பா அந்த ஆப்ஷனை எடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்ப நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் வராது. நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் வராது. ஓகேவா? தென் ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் போடணும் நம்ம. அகைன் ஆப்ஷன் 3 பாருங்க. ராபரி டிராமான்னு இருக்கா? ஸோ ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணலாம். அப்படின்னா ஆப்ஷன் சி அண்ட் டி எலிமினேட் ஆயிட்டு. இப்போ ஒன்லி 1 ஆர் ஒன்லி 2 அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ 2 போய் செக் பண்ணலாம் நம்ம. ட்ராமாட்டிக் அண்ட் ட்ராமடைஸ்டு. ஸோ அதாவது இந்த டிராமால இருந்து தான் இந்த ட்ராமடைஸ்டுங்கிறது வருது. ஸோ அப்படின்னா அந்த ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் ஒண்ணுமே வராது. பட் ட்ராமட்டிக்ங்கிறது மீனிங் என்னது? டிராமட்டிக்ங்கிறது மீனிங் என்னது சொல்லுங்க. ஹியூஜ் மோர் தென் நார்மல். ஆக்சுவலா இங்க வந்து இந்த இடத்துல அது என்ன சொல்றாங்கன்னா கன்சிடரபிள். ஓகே, அதாவது சம்திங், அதாவது சடனா நடக்கிறது. சடனா கிளியர் எவிடென்ட் சடனா வந்து ஒண்ணு நடக்கிறது. ஓகே, ட்ராமட்டிக் ராபரினா வந்து சடனா வந்து ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு. ஓகேவா? சம்திங் சடனா இல்ல ஒரு 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 அட்டென்ஷனை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. அந்த ராபரி நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு இது மீனிங். ஸோ ஆனால் அதனால வந்து ஒன்றும் வராது. ஸோ ஒன்லி 2 தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இப்போ எதுவுமே இது எப்படி இதில் ட்ராமடைஸ்ட்னா என்ன, ட்ராமட்டிக்னா என்ன? ஸோ இப்போ நீங்கள் ரிவ்யூ பார்க்கும்போது என்ன பண்ணணும்? போயிட்டு வந்து குரோமில் போகணும். குரோமில் போய் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி பார்க்கணும் நீங்கள் ட்ராமட்டிக் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், ஏன் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஏன் இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரல, ஏன் செகண்ட் ஆப்ஷன் வந்துச்சு அப்படிங்கிறது புரியும். சும்மா அப்படியே வாங்கிட்ட வாசிட்டு போனோம்னா தெரியாது. போய் நம்ம இந்த இந்த நீங்க தப்பா போட்டீங்களோ போட தெரியலனாலும் நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா 3 ஆப்ஷன் வராது. நோ கரெக்ஷன் வரும், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ரெண்டுக்கும் போய் நீங்க வந்து சர்ச் பண்ணும். கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணும். இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரெண்ட், அதுக்கு இதுக்கும் என்ன மீனிங், ஸோ இந்த இடத்துல இது எப்படி வரும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும். பார்த்து தான் நீங்க ரிவ்யூ பார்க்கணும். சும்மா வந்து அப்படியே வாய்ட்ட வாச்சிட்டு சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா இங்கிலீஷ் குரூப் இருக்குல்ல, நம்ம ஐபிபிஎஸ் ஃபார் இங்கிலீஷ், அதுல போய் போஸ்ட் பண்ணுங்க. அதுல ஆன்சர் பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் நல்லா பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஏன் இந்த ஆப்ஷன் வந்துச்சு, ஏன் இந்த ஆப்ஷன் வரல அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் அது ரிவ்யூ. இல்லைன்னா சும்மா வந்து அப்படியே போறது ரிவ்யூ கிடையாது. அப்படி போனனால நம்ம கத்துக்கவும் முடியாது. நம்ம இப்ப நார்மலா அப்படியே பார்த்துட்டு போறோம்ல, அது அப்படி எதனால நம்மளோட அந்த நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகாம இருக்குன்னா நம்ம அப்படியே அந்த ரிவ்யூ பார்க்கறது வந்து சும்மா அப்படி ஏனாதானு பார்த்துட்டே போயிட்டு இருக்கனாலதான் அது அப்படியே இருக்குது. நீங்க ஒன்ஸ் வந்து எப்ப வந்து அந்த ஏன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இது ஏன் வராது தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா அந்த நாலேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் இதே மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுதும்போது உங்களால அப்ரோச் பண்ண முடியும் ஈஸியா. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ ஃபோர்த்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்க தான் வந்து சொல்லி போறீங்க எனக்கு எப்படின்ட்டு. எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க. ஏன்னா யாருமே அழக்கணும். ஃபோர்த் கொஸ்டின் எப்படி ரிவ்யூ பார்க்கணும், ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி அப்ரோச் பண்றது ஓகேனா அது நீங்க அதை கத்துக்கணும். ஓகேவா? பட் எப்படி ரிவ்யூ பார்க்கணும், எப்படி ரிவ்யூ பார்க்கணும், நீங்க அட்டம் பண்ணலன்னா எப்படி ரிவ்யூ பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மீனிங். ஸோ மீனிங் என்னது? எஸ், மீனிங் என்ன சொல்லுங்க. ஃபிகர் அவுட் பண்றது, கால்குலேட் பண்றது. சூப்பர். திங்க், கால்குலேட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை வாசிங்க. The police reckon the whoever killed dad was with him earlier that day. ஸோ இங்க எப்படி சொல்றாங்க, அந்த இடத்துல என்ன மீனிங் அதை கொண்டு வராங்க சொல்லுங்க. எஸ், திங்க் பண்றாங்க. அந்த போலீஸ் வந்து திங்க் பண்றாங்க, யார் வந்து அவங்க டேடை கொண்டாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு முந்தின நாள் வந்து அவர் கூட தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத வந்து சொல்ல வராங்க. இல்ல திங்க் வராத அந்த இடத்துல கன்சர்ன் வந்து நெகட்டிவ் வேர்டு டோன்ல வராது. பாசிட்டிவ். ஓகே ஓகே ஓகே.
சம்டைம் அததான் இந்த ப்ரோ என்ன சொல்றாங்கன்னா மீனிங் தெரியலனாலும் போடலாம், அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வேர்டா பார்த்து போடலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. சரி, அதுக்கு மீனிங் தெரியலனா கூட ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வரும். ஸோ ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன்று வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வரும்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. இயும் ஏயும் பேரும் இப்போ இந்த 3 தான் இருக்கும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்தோ தி ரேஞ்சஸ் ஆஃப் 2 டால்பின்ஸ் ரெக்கான் ஜியோகிராஃபிகலி த ஃபீடிங் எக்காலஜி ஆஃப் 2 ஸ்பெசிஸ் மோர் டிஸ்டிங்க்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச எந்த மீனிங்குமே வந்து அந்த இடத்துல வர மாதிரி தெரியல. ஓகேவா. ஸோ அப்போனா வந்து நீ இது வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ அது வராதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா பியும் டியும் சாரி பியும் சியும் மட்டும்தான் இருக்குது. இப்போ சிஇ வருமா வராதான்னு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சி வருமா வராதா? கால்குலேட். எஸ், அவங்க வந்து கால்குலேட் பண்றாங்க தட் 90% ஆஃப் த அட்வர்டைசிங் ரெவன்யூ ஃப்ரம் பேஸ் வால். ஓகேவா. ஸோ எஸ், சூப்பர், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் ரிவ்யூ பார்க்கணும். ரிவ்யூ பார்க்கும்போது இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். முதல் மீனிங் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அந்த சென்டென்ஸை உங்களோட இது என்ன சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த வேர்டை வந்து கரெக்டாக நம்மளால ஃபைன் பண்ண முடியுதான்ட்டு நம்ம பார்த்து ரிவ்யூ பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சும்மா வந்து டேரெக்டாக போய் கிளிக் பண்ணிட்டு 1 2 3 அப்படி பார்த்து கீழே போய் அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துட்டு அப்படி போகிறத விட இப்படி போனீங்கன்னா இன்னும் பெட்டரா அவங்களால லேர்ன் பண்ண முடியும், கற்றுக்கிற முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அகைன். ஸோ எக்ஸசிவ் ட்ரக் பிரைஸ் ஆர் தி சிங்கிள் பிக்கஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஹெல்த் கேர் overspending in the United States compared with Europe, well beyond high administrative cost or excessive use of CT MRI scans. ஓகேவா. ஸோ ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும் எனக்கு. கரெக்ட், அதாவது கிவன் வந்து கரெக்ட், நோ கரெக்ஷன் ரிக்யூர்டு வந்துட்டு ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். ஓகேவா. ஸோ இது பட் நீங்க போடாதவங்க வந்து நீங்க ட்ரை பண்ணணும், முதல்ல வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, நீங்களா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிங் காஸ்ட், ஹை அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், ஹைலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்து கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஹை அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்னு வராது, ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிங் காஸ்ட்டும் வராது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டவுட் வந்து ஹைலி ஹை இந்த 2 கேட்டது தான் இருக்கும். அதாவது ஒன்லி 1 போடவா இல்லை நோ கரெக்ஷன் டிக்கெட் போடவான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இது சப்போஸ் உங்களால் இதை வந்து கண்டுபிடிக்க முடியல, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் போடலை. ஓகேவா. ஸோ ரிவ்யூ பார்க்கும்போது முதல் ஹைலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங், ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை போய் நீங்கள் பார்க்கணும். கீழே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோ கரெக்ஷன் ரிக்யூர்டு கிராமட்டிக்கலி கண்டெக்ஸ்ட்லி கரெக்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அது எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இருக்காது. நீங்கள் இதை பார்த்துட்டு போயிருவீங்க, அவ்வளோதான். இதுதான் உங்க ரிவ்யூவா. ஸோ முதல்ல நீங்கள் போய் ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்னா என்னது, ஹைலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, இப்போ நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரிஞ்சுட்டு சொல்லுங்க பார்ப்போம். Actually, highly வராது because we need adjective to qualify the noun. So highly is adverb. ஓகே, ஆனால் ஹை சம்திங் சம்டைம் வந்து அட்வர்பாகவும் வரும்னு நினைக்கிறேன். அது போத்து ஒரு அட்வர்பாகவும் வரும், அட்ஜெக்டிவாகவும் வரும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் போய் பார்த்தீங்களா? பட் அந்த இடத்துல நம்ம படிக்கும் போதே வந்து அது ஒரு ஆடாக தான் இருக்கும். ஹைலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்ங்கிறது ஆடாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு இருக்கும்போது சரி அதுக்கு முன்னாடி அட்வர்ப் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹைலி போட்டு போவீங்க. அதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தானே இருக்குது, அப்பனா ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, அதை மாடிஃபை பண்றதுக்கு ஹைலி போடுவோம்னு சொல்லிட்டு ஹைலி போட்டு போவீங்க. ஒரு டவுட் சார், சொல்லுங்க என்ன டவுட் சார்? நான் வந்து அந்த கொஸ்டின் வந்து ஒன்லி ஒன்னு போட்டேன் சார். காஸ்ட் வந்து நவுன், அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து அட்ஜெக்டிவ் இது பண்ற மாதிரி, ஹைலின்றது அட்வர்ப். சோ அந்த மாதிரி தான் போட்டேன். ஆனா இங்க வந்து சார் வந்து சொன்னாங்க அந்த இடத்துல அட்வர்பே வராது. அது எப்படி சார்? அதான் சொல்லிட்டு இருக்கேன், அதான் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்மினிஸ்ட்ரிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஹைலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன். அது ஏன் அப்படிங்கறது இப்போ நீங்க தான் எனக்கு அதான் சொல்றேன். இப்போ நீங்க தான் அதை சர்ச் பண்ணி எனக்கு சொல்லணும். ஏன்னா இதுதான் வந்து ரிவ்யூ பார்க்கும்போது இந்த சர்ச்சிங் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ நீங்க தான் எனக்கு வந்து ஏன் வந்து ஹைலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் வராதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி சொல்லுங்க. நான் சொல்றேன், கடைசியா நான் சொல்றேன் எப்படின்ட்டு. பட் நீங்க அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்க அவங்கள்ட்ட தான். ஏன்னா எனக்கு இது ஆக்சுவலா வந்து கீழே எதுவுமே இல்லை. ஸோ நம்மளாதான் போய் ட்ரை பண்ணி இதை ஃபைன் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்ம கத்துக்குறோம், அவ்வளவுதான். இங்கிலீஷ் சர்ச் பண்றது ப்ரோ. எஸ், அதான் போய் சர்ச் பண்ணி சொல்லுங்க ப்ரோ.
போயிட்டு குரோம் இருக்குது, குரோமில் போயிட்டு ஜெமினின்னு அடிச்சிங்கன்னா ஜெமினி வரும், சாட் ஜிபிடி போட்டால் சாட் ஜிபிடி வரும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் குரோம்லேயே டைரெக்டாக போடலாம். நீங்கள் இப்போ எனக்கு அதை சொல்லுங்க. ஹை கம்பேரிட்டிவ் சர்ச் பண்ணியாச்சா? எப்படிப்பட்ட காஸ்ட்னு கொஸ்டின் வர்றப்போ ஹைன்னு அட்ஜெக்டிவ் போடலாம். எஸ், கரெக்ட் தான். எஸ், அட்வர்ப் பண்ணணும்னா தேர் ஹேஸ் டு பி a verb. All we need is noun or adjective plus noun which answer the question well beyond that. இப்படி தான் நான் போட்டேன். அட்வர்ப் வரணும்னா தேர் ஹேஸ் டு பி a verb. ஸோ வெர்ப் இருக்கணும். அட்வர்ப் அப்படி இல்லையா? அட்வர்ப் வரணும்னா வெர்ப் இருக்குன்ட்டு வெர்ப் இருந்தால் தான் அட்வர்ப் வரணும் கிடையாது. அட்ஜெக்டிவ் இருந்தாலும் அட்வர்ப் வரலாம், அதையும் மாடிஃபை பண்ணும். பட் அந்த கொஸ்டின் நீங்கள் வந்து இட் ஹேஸ் டு டிஃபைன் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா வெல் பியாண்ட் ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். ஓகேவா? இப்போ அட்வர்ப்னா என்னது? ஒரு அட்ஜெக்டிவை மாடிஃபை பண்ணி அதை வந்து பெருசுப்படுத்தி சொல்லுமா? ஒரு சரி அட்ஜெக்டிவ்னா என்னது? ஒரு நவுனை வந்து அது மிகைப்படுத்தும். ஒரு நவுனை வந்து நவுனை பற்றி பேசும். ஓகேவா? அட்வர்ப்புங்கிறது ஒரு அட்வர்பை பற்றி பேசும், இல்லை வந்து ஒரு வெர்பை பற்றி பேசும், இல்லை ஒரு அட்ஜெக்டிவ் பற்றி பேசும். இங்கே ஹைலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போட்டிங்கன்னா அது வந்து ஹைலி வந்து போய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குறிக்கிற மாதிரி ஆயிரும். பட் இங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹைலிங்கிறத அவங்க சொல்லவே வரல. ஹை காஸ்ட், அந்த இது வந்து ஹை காஸ்ட்னு தான் சொல்றாங்க. ஸோ காஸ்ட்டை பத்தி தான் அந்த ஹை பேசுது தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி அந்த ஹை பேசவே இல்லை அந்த இடத்துல. நீங்களே அந்த இடத்துல வாட்சி பாருங்க. இது நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு அதோட மீனிங் தெரியும். ஹை காஸ்ட் தான் சொல்றாங்க அப்படிங்கிறது மீனிங் தெரியுதா? ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க? காஸ்ட் வந்து அதிகமா இருக்குங்கிறது சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? அதோட மீனிங் புரியுதா? அப்போ நான் ஹைலி அப்படின்னு போட்டா அந்த ஹைலி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குறிச்சிருந்தோம். எப்படி வந்து காஸ்ட்டை போய் அது வந்து மாடிஃபை பண்ணும்? ஸோ இங்கே ஹை காஸ்ட்னு தான் சொல்ல வராங்க. ஸோ ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், அது வந்து காஸ்ட் அதிகமா இருக்குது அப்படிங்க சொல்ல வராங்க. டபுள் அட்ஜெக்டிவ் யூஸ் டு டொனேட் அண்ட் நவுன் மேம் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ அந்த இடத்துல ரெண்டு அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனை வந்து டொனேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க இவங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? அந்த இடத்துல எப்படி ஹைலி வரல ஹை வருதுன்னு புரியுதா? ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. புரியலன்னா புரியலன்னு சொல்லணும், லேட் பண்ணக்கூடாது. எஸ், புரியல சார். ஓகே ஓகே, நீங்க வந்து புரியலன்னு சொன்னீங்களே, இப்போ வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சொல்லுங்க. வெல் பியாண்ட் டேஷ் ஆஃப் ஆர் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ். அந்த இடத்துல டேஷ் அந்த ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து அது வந்து எதை சொல்லுது? அதை எதை பத்தி பேசுது? அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் அதுக்கான மீனிங் மட்டும் சொல்லுங்க எனக்கு. ஸ்கேன் ஹை காஸ்ட் அப்படியா சார்? எஸ், அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கம்பேர்ட் டு யூரோப்ல வந்து வெல் பியாண்ட் ஹை, அதாவது காஸ்ட் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? காஸ்ட் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதிகமான, அதாவது விலை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த விலை அதிகமா இருக்குங்கிறத சொல்றது வந்து நீங்க அந்த ஹை, அதாவது அட்வர்ப் போட்டீங்கன்னா அது எதை மாடிஃபை பண்ணும்? காஸ்ட்டை மாடிஃபை பண்ணாது, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் மாடிஃபை பண்ணும். அப்புறம் ஹைலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு வந்துடும். அந்த ஹைலி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குறிக்கும், காஸ்ட்டை குறிக்காம போயிடும். இங்க அந்த ஹை வந்து எதை குறிக்குன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து ஹையா இருக்கு அப்படிங்கிறத அவங்க குறிக்க வரல. அந்த காஸ்ட் வந்து ஹையா இருக்குது. அதனாலதான் நான் சொல்லுவேன், எப்பயுமே இந்த ரூல்ஸ் பார்க்கணும் தெரியுமா, அது மட்டும் என்னைக்குமே வேலைக்கே ஆகாது. நம்ம ரூல்ஸ் ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல ஸ்கோர் சூப்பரா பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ஒத்த ரூலுமே தெரியாது, அவங்களுக்கு ரூலே தெரியாது. நீங்க உண்மையிலையும் போய் பாருங்க, நிறைய ஸ்கோர் இங்கிலீஷ்ல சூப்பர், அதாவது நிறைய பேர்
ரூல் தெரிஞ்சு ஸ்கோர் பண்றவங்க இருக்காங்க. பட் அதை விட வந்து ரூலே தெரியாம நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க. அவங்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரீடிங் அண்ட் நிறைய வந்து சீரியஸ் பார்த்துருப்பாங்க. அவங்க காலேஜ் டைம்ல வந்து நிறைய சீரியஸ் பார்த்துருப்பாங்க, நிறைய வந்து ரீட் பண்ணிருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க ரூல் கேட்டீங்கன்னா தெரியவே தெரியாது, ஆனா கரெக்டா போடுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்களுக்கு படிக்கும் போதே அவங்க நிறைய படிச்சு பார்த்துருப்பாங்க, நிறைய சீரியஸ் பார்க்கும்போது அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம ரூலுன்னு கொண்டு அதான் சொல்றேன், ரூலுன்னு கொண்டு வந்துட்டா எல்லா டைமும் அந்த ரூல் அப்படியே அப்ளை ஆகாது. இந்த அன்னைக்கு கூட நம்ம காலையில ஒரு இது பார்த்தோமே, அந்த கொஸ்டின் பார்க்கும்போது வந்து ஹேடை வச்சு ஒரு இஃப் கிளாஸ் வச்சு வந்துச்சு, பின்னாடி ஹேடு வந்துச்சுன்னா கண்டிப்பா உட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்ல பார்த்தோமா சம்திங் இந்த யாரோ போட்டிருந்தாங்க. ஹேட் இருந்துச்சுன்னா இஃப் கிளாஸ் இருந்தா பின்னாடி உட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரூல் பார்த்துருப்போம். பட் எல்லா டைமும் அப்படி ஃபாலோ ஆகாது. அதான் சொல்றேன், ரூல் நீங்க படிக்கிறீங்க ஓகே நோ ப்ராப்ளம், பட் எல்லா டைமும் அந்த ரூல் அப்ளை ஆகுமானா அப்ளை ஆகாது. இங்கிலீஷ் சம்டைம் அந்த ரூல் பிகாண்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்து நீங்க சென்டென்ஸ் அதை வந்து அர்த்தம் புரிஞ்சுதான் பார்க்கணும். ஹை காஸ்ட்னு தான் சொல்றாங்க, அந்த ஹை வந்து காஸ்ட்டை தான் போய் குறிக்குது தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் குறிக்கல. நீங்க ஹைலின்னு போட்டீங்கன்னா அது வந்து காஸ்ட்டை குறிக்காம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து அது மிகைப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு அட்வர்பு ஒரு வேலை என்னன்னா அது அட்ஜெக்டிவ் இல்ல அட்வர்பு இல்ல ஒரு வெர்பை பத்தி அதை பத்தி மிகையா சொல்லும். ஓகேவா? இங்க நமக்கு வந்து காஸ்ட்டை பத்தி தான் பேசுறாங்க, அப்படின்னா ஹைன்னு தான் அந்த இடத்துல வரணும். ஓகேவா? ஸோ ரிவ்யூ பார்க்கும்போது இப்படிதான் ரிவ்யூ பார்க்கணும். அது ஏன் வந்துச்சுன்னு இப்போ நீங்க இந்த கொஸ்டின் நீங்க ரிவ்யூ பார்க்க, இப்போ நீங்க நார்மல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிராமலி கரெக்ட் அப்படின்னா ஹை காஸ்ட் தான் வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ஸோ போய் ஏன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியலையா குரூப்ல போடுங்க. எனக்குமே இது தெரியாது, நானும் போயிட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் நானுமே கண்டுபிடிச்சேன் அதை. ஓகேவா? ஸோ போயிட்டு சர்ச் பண்ணும். அதுக்கு தான் வந்து நிறைய மீடியம் இருக்குது. இப்பெல்லாம் வந்து இந்தியாவது பரவாயில்ல, இப்பெல்லாம் வந்து நம்மளாம் லக்கி. என்ன சொல்றது, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து ஜெமினி கிடையாது, ChatGPT கிடையாது. இப்பெல்லாம் அதுல ஆனா அகைன் இன்னொன்னு சொல்லிடுறேன், ஜெமினி ChatGPT எல்லா டைமும் அதோட விஷயம் அதோட ரூல் அது சொல்றது கரெக்டா இருக்காது. சம்டைம் அதுவும் மிஸ்டேக் பண்ணும். ஸோ அப்படி மிஸ்டேக் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லா அதையும் நீங்க கத்துக்கோங்க. ஏன்னா அதுவும் மிஸ்டேக் பண்ணும். அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறத வந்து அதை எடுத்துட்டு வந்து நமக்கு சொல்லும். ஓகேவா? ஸோ ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது, நம்ம தான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதனாலதான் என்ன சொல்றது, நம்மளால இன்னும் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகாம இருக்கிறோம். ஓகே நெக்ஸ்ட் போலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ பிளான் டு go into more detail about this in the future, but one of the most glaring pattern is ஓகே இப்போ இதை சொல்லுங்க, நீங்க சொல்லணும், இதை நீங்க கண்டிப்பா எனக்கு சொல்லணும். இப்ப என்ன ஆன்சர் ஒன் ஆஃப் தன் வந்துச்சு அப்படின்னாலே பின்னாடி ப்ளூரல் தான் வரணும் நான். ஸோ அதனால பேட்டர்ன் வரும். இங்க ஒன் அப்படிங்கிறதுனால அங்க சிங்குலர் வருது. ஒன் ஆஃப் தங்கிறதுனால எஸ் ஒன் ஆஃப் தின்னு வந்துச்சுன்னா நவுன் வந்து ப்ளூரல் வரணும், வெர்பு வந்து சிங்குலர் வரணும். ஓகேவா? அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தான் செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் வந்து, செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து நவுன் வந்து ப்ளூரல் இருக்குது. பட் வெர்பு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ அப்படின்னா செகண்ட் ஒன்லி 2. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. 57வது கொஸ்டின். முதல் போயிட்டு என்ன பண்ணணும், மீனிங் பாருங்க. மீனிங் பார்த்துட்டீங்களா? என்னமா மீன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? நாய்ஸ். எஸ் எஸ் ஓகே. இப்போ அந்த சென்டென்ஸை வாசிச்சு அந்த இடத்துல அந்த மீனிங் பொருந்துதான்னு பாருங்க. முதல் ட்ரை பண்ணுங்க. அந்த சென்டென்ஸ் சம்டைம் வந்து சென்டென்ஸ் புரியாத மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? அது நோ ப்ராப்ளம். நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து லேர்ன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தவிர்த்து போயிட்டு என்ன சொல்றது இதுல இல்லை, நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க. Although she had been enchanted by the boisterous reunions, her attention was immediately arrested by the man's striking coloring. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி போய்ஸ்டர்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறது வந்து
அஹ் அஹ் நிறைய பேத்துக்கு அது சொல்றேன். ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல மீனிங் தெரிஞ்சு போச்சு. பட் இந்த இடத்துல இது எப்படி வரும் அப்படிங்கிறது குழப்பம் இருக்கும். அதான் சொல்லலாம். நம்ம அதான் சொல்லலாம். இப்போ 50 கொஸ்டின் இருக்குன்னா 50 கொஸ்டின் நம்ம கரெக்டாக போகணும்னு அவசியம் கிடையாது. சம் கொஸ்டின்ஸ் மேபி வரும், சம் கொஸ்டின்ஸ் வராது. அவ்வளவுதான். நம்மளுக்கு தேவை அக்யூரசி பிளஸ் மார்க், நல்ல அட்டெம்ப்ட், அவ்வளவுதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா போடுங்க, தெரியலனா விட்டுருங்க. ஓகேவா? தென் ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிடுறேன். ஆல்தோ ஷி கேன் பி என்சாண்டட் பை, அதாவது அந்த என்சாண்டட் மீனிங் என்னது? அட்ராக்டட். எஸ். அதாவது அந்த ரீயூனியன் அப்போ வந்து பெரிய லெவல்ல வந்து நாய்ஸியா எனர்ஜெட்டிக்கா அங்க இருக்குது. பட் அவர் திடீர்னு வந்து அந்த அட்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன் மேல வந்து அவங்களுக்கு வருது. அப்படி அந்த இடத்துல என்ட்ரார அந்த மேன் மேல ஸ்ட்ரைக்கிங் கலரிங். ஸோ ஒரு மேன் மேல வந்து இமிடியேட்ல டக்குன்னு அட்ராக்ட் ஆகி இதாகுதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரதான் செய்யும். ஏன்னா நாய்ஸி ரீயூனியன்ஸ், அதாவது என்ன சொல்றது, நாய்ஸி ரீயூனியன்ஸ்னா அதான் திருப்பி கூட்டப்போ கலகலன்னு இருக்கும் தெரியுமா, அந்த அந்த இது விஷயங்கள், அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ ஒன்று வந்துடும். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ அண்ட் டியா தான் இருக்கும். ஓகேவா? ஏ டியா இருக்கும். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கண்டிப்பா வந்துடும். ஓகே, வந்துடும். பட் நம்ம போய் செக் பண்ணணும். நம்ம அந்த ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பா வந்துருங்கிறதுக்கு அப்படியே அந்த ஆப்ஷன் விட்டு போயிடக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத போய் அகைன் பார்க்கணும். அந்த இடத்துல என்ன மீனிங், அவங்க எப்படி சொல்ல வராங்க. மை ஃபாதர் சீம் டு டிரான்ஸ்ஃபார்ம் ஈச் மண்டே ஃப்ரம் எ boisterous opinionated cook to more cautious and buttoned up office manager. ஸோ இங்க என்ன சொல்ல வராங்க சொல்லுங்க. என்ன சொல்ல வராங்க சொல்லுங்க. ஆக்சுவலா எல்லாத்துக்கும் அகைன் சொல்றேன், எல்லாத்துக்கும் மீனிங் தெரியாது. நம்ம போய் சர்ச் பண்ணி கத்துக்கணும். அதை தான் சொல்ல வரேன். அதுதான் ரிவ்யூ. அப்பதான் கத்துக்கிற முடியும். மை ஃபாதர் சீமிரி டு டிரான்ஸ்ஃபார்ம் ஈச் மண்டே ஃப்ரம், அதாவது மை ஃபாதர் வந்து பார்க்கும்போது எப்படி டெய்லி எவ்ரி மண்டேமே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆறாரு. ஒரு வருஷத்துலேருந்து 100 வருஷத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆறாரு. ஸோ போய்ஸ்டர்னா என்ன சொல்றது, நாய்ஸியா இருக்கிறது. ஸோ அப்படின்னா ஃப்ரம் ஏ நாய்ஸியா இருக்கிறாரு. அதுல இருந்து அதாவது அவர் வந்து ஒரு எஸ் அரகண்டுன்னு சொல்ல, அரகண்டு ஓகே, அரகண்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு இதா இருக்கிறாரு. அதுல இருந்து டு மோர் காசியஸ் அண்ட் பட்டன் அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்ற, மத்தவங்க ரொம்பவும் வந்து இது பண்ணாம ஒரு அமைதியான ஆளா மாறுறது, ஒரு ரிவர்ஸான ஆளா மாறுறது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பொசிஷன்ல இருந்து இப்படி போயிடுறாரு. அதாவது நார்மலா வந்து எப்பயும் இப்படி இருப்பாரு, ஒரு 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 நாய்ஸியான ஒரு இதா இருப்பாரு. ரொம்ப இதா ரொம்ப நாய்ஸியா பேசுறது இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருப்பாரு. பட் ஆபீஸ் மேனேஜர் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அவர் ரொம்ப ரிசர்வ்டா அமைதியா மாறிடுறாரு அப்படின்னு சொல்ல வராங்க. ரஃப் ரவுடி. எஸ். ஸோ ரொம்ப அதான் ரவுடியில வந்து அந்த இடத்துல ரொம்ப நாய்ஸியான ஒரு விஷயமா, ரொம்ப பேசுறது வைக்கிறது அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாரு. பட் ஒரு ஆஃபீஸ் மேனேஜர்னு வந்துட்டாருன்னா அவர் வந்து எப்படி மாறிடுறாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா அண்டு ரிசர்வா, ரொம்ப ஃபார்மலா மாறிடுறாரு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ இதுவுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 and 2. ஸோ 3 வருமா வராதுன்னு போய் அடுத்து செக் பண்ணும். பி கான்சியஸ் ஆஃப் தி ஃபேக்ட் தட் இஸ் ஏ போஸ்டர்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல் இருக்குது. அப்புறம் எப்படி இது வரும், ரெண்டுமே சம்மந்தம் இல்லாது. இப்ப அந்த இடத்துல பட் இருந்துச்சுன்னா ஓகே, பட் பீஸ்ஃபுல் சொல்லியிருந்தா கான்ட்ராடிக்ட் வரும். இங்க பட் இல்ல, அண்டு தான் இருக்குது. ரெண்டுமே வந்து இது பீஸ்ஃபுல் இருக்குது, அப்புறம் இது பாசிட்டிவா இருக்குது, நெகட்டிவா இருக்குது. ஸோ அப்படின்னா ஆப்ஷன் 3 வராது இல்ல. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ரிவ்யூ பார்க்கணும். இப்படிதான் நீங்க அந்த போய் எதனால அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும், பிளஸ் மீனிங்கும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியா நீங்க போடலாம். இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து அவசரப்படாதீங்க, தயவு செஞ்சு அவசரமே படாதீங்க. பொறுமையா நீங்க வாட்சி போட்டீங்கனாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க போட்டுருவீங்க. ஆனா வந்து வேகமா போடணுங்கிறதுக்காக வந்து ஃபாஸ்டா போறேன்னு சொல்லி டக்குன்னு போய் பார்த்து போட்டீங்கன்னா ஏதாவது கிளிக் பண்ணிட்டு போயிருவீங்க. கொஞ்சம் அப்படியே பொறுமையா வாட்சி போனீங்கனாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துடும் ஈஸியா. இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்டா நீங்க கண்டிப்பா மார்க் எடுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஸ்கோரிங் பாட்டு கண்டிப்பா. ஏன்னா இதுல ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதோ 2 வேர்டை நீங்க மாத்தி போட்டு சென்டென்ஸை வந்து ஈஸியா அவனே ஆன்சர் கொடுத்துட்டான்.
அந்த ஆன்சர்ல இருந்து நீங்க ஒரு இதை கிளிக் பண்ண போறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ தப்பு பண்ணாதீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஓகே, இட் வாஸ் சஜஸ்டட் தட் சென்னை கார்பரேஷன் சுட் பி ப்ரொபோசல். அவ்வளோதான் முடிஞ்சு. சுட் பி பிளஸ் என்ன வரணும்? சுட் பி பிளஸ் என்ன வரணும்? V3 கண்டிப்பா பிஏ மாத்தணுமா? V3 வரும், சம்டைம் ஐஎன்ஜி வரும், அது வந்து ரேர் கேஸ்ல வரும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ அப்படின்னா கண்டிப்பா பிஏ மாத்தணுமா? ஸோ பிஏ மாத்துற இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும்? V3 இருக்கிற மாதிரி பார்க்கணுமா? ஏவா டிஆர் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படின்னா இட் வாஸ் ப்ரொபோசல் தட் சென்னை கார்பரேஷன் ப்ரொபோசல் வாஸ் பெண்டிங் should be suggested to சொல்லுங்க ப்ரோ. the proposal was pending அப்படிங்கிறது கரெக்டா சூட் ஆகாம இருக்கு. அதனால பிடி ஆன்சர் கரெக்டா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. எஸ் ஓகே, அது ஓகே. பட் ஆமா பிடி மட்டும் தான் இருக்கு, ஏபி இல்ல. ஓகே, அது ஓகே ப்ரோ. நான் வந்து என்ன சொன்னேன், சப்போஸ் நீங்க வந்து அந்த இடத்துல இடி வரும்போது நீங்க வந்து ஏபி அண்ட் பிடியை கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, அப்பனா டக்குன்னு போய் வாசிப்பீங்க. ஏடியை வாசிச்சுட்டு ஏபி வாசிக்கும் போது சப்போஸ் நம்ம அதான் ஃபாஸ்டா பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம இடியை பார்த்துருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா பியில போய் போட்டுட்டு ஏபி ஆப்ஷன் இருக்கா பார்ப்போம், ஏபி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு போயிடுவோம். சம்டைம் ஸ்பீடா தப்பு பண்ணுவாங்க, இந்த தப்பு பண்ணுவாங்க. அதாவது டெஸ்ட் போடும்போது இந்த தப்பு பண்ணுவாங்க. அதை தான் நான் சொல்றேன், ஏன் அதை வந்து பண்ணக்கூடாது. ஸோ நீங்க ஏபியை போட்டுட்டு சப்போஸ் நீங்க ஏபி ஆப்ஷன் நீங்க உங்க மைண்ட்ல ஓகே இது கரெக்டா தான் இருக்கிற மாதிரி அப்படி தோணுச்சுன்னா நீங்க அடுத்து போய் பாருங்க, சிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்க அதுவுமே மாத்தி பார்க்கணும். அந்த இடத்துல சிடி எங்க இருக்குது? இட்ஸ் directed to the forest department since the occupation was pending for quite few years. ஸோ இது வாட்ச் இந்த ரெண்டையும் இந்த ஃபுல்த்தையும் மாற்றி பார்த்துட்டு நீங்க வந்து அதுக்கு சென்டென்ஸ் மீனிங் வருதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் நீங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும், அப்படியே கிளிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்க பிடியும் மாற்றி பாருங்க. should be directed to give away. ஸோ இட் வாஸ் ப்ரொபோசல் தட் சென்னை கார்பரேஷன் should be அதாவது இந்த ஃபர்ஸ்ட்ல நீங்க வாசிங்களேன், இட் வாஸ் ப்ரொபோசல் that was Chennai should be suggested to give away 100. இது ஓரளவு கரெக்டா தானே இருக்குது? அந்த இது ஏபியை மாத்தினா கரெக்டா தானே இருக்குது, இல்ல தப்பா இருக்குதா சொல்லுங்க. எப்படின்னா சிடி செட் ஆகாது. ஓகே தான், ஏபி ஓகே தான். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஏபி ஓகே தான், ஆனா சிடி செட் ஆகாது பாருங்க. அதுதான் சிடி செட் ஆகாது. ஏபி ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் அப்புறம் அது ஏன் செட் ஆகுது நான் சொல்ல வரேன். இப்ப டிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்குபேஷன் டு தி இருங்க சொல்லுங்க 100 hectares ஆஃப் மார்க்ஸ்லேண்ட் இன் இட்ஸ் டைரக்டட், அதாவது டு கிவ் அவே 100 hectares ஆஃப் தி மார்க்ஸ்லேண்ட் இன் இட் டேஷ் டு தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அதை வந்து ஒரு ஆக்குபேஷன் இருக்குது, அதை வந்து டைரக்டா வந்து அவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல மீனிங்கே வந்து தப்பா வரும். இந்த நீங்க மாத்தினீங்கன்னா மீனிங்கே தப்பா வரும். டைரக்டட் டு தி இட்ஸ் also வந்து இட்ஸ் டைரக்ட் டு தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சின்ஸ் தி ஆக்குபேஷன் வாஸ் பெண்டிங். ஆக்குபேஷன் வாஸ் பெண்டிங்கா? ஆக்குபேஷன் என்ன? ஆக்குபேஷன்ங்கிறது அந்த இடத்துல எப்படி ஆக்குபேஷன் பெண்டிங் வரும்? ஸோ தப்பாயிரும். ஸோ அதனால வந்து ஜஸ்ட் ஏபி உங்களுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு. அதை தான் நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வரது என்ன, நான் எதை மீன் பண்ண வரேன்னு புரியுதா உங்களுக்கு? ஏபியுமே வருமா ப்ரோ? ஏன்னா இட் வாஸ் ப்ரொபோஸ்ட் வேணா வரலாம்ல, இட் வாஸ் ப்ரொபோசல் அப்படின்னு வருமா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா சம்டைம் நம்ம வாசிக்கும் போது அந்த ஸ்பீடா வாசிக்கும் போது நம்மளுக்கு இது கரெக்டா இருக்கிற மாதிரி தோணும். இட் வாஸ் ஏ ப்ரொபோசல் தட், ஏன்னா சில இடத்துல வந்து வாஸ் பக்கத்துல வந்து அட்ஜெக்டிவ் வரும். ஓகேவா? ஸோ அட்ஜெக்டிவ் வர சென்டென்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா இது சப்போஸ் இது கரெக்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து அப்படியே கிளிக் பண்ணிட்டு போயிடாதீங்கன்னு சொல்றேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி அதாவது இப்படி இந்த மாதிரியும் சம்டைம் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், அதுல 2 இது இருக்கும். ஒரு இது கரெக்டா ஃபிக்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், மேக்ஸிமம் 90% ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்த்தோன்னே இது கரெக்டா தானே கிளிக் பண்ணிட்டு போயிடும். பட் இன்னொரு அது கூட இருக்கிற பேரம் பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ எப்பயுமே இந்த மாதிரி டக்குன்னு பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டு போயிடாதீங்கன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். இன்னொரு சப்போஸ் ஏபி உங்களுக்கு கரெக்டா இருந்தாலும் இன்னொரு ஆப்ஷன் எதுக்கும் ஒரு லைட்டா செக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து எரர் கொஸ்டின்ஸ். ஸோ 59 குவைட். நான் வந்து கம்ப்ளீட்லி ஓலி. ஓகே, குவைட். இந்த குவைட்னா வந்து காமா சைலன்ஸா இருக்கிறது. ஓகே, த நெக்ஸ்ட் எரர் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த எரர் கொஸ்டின் வந்து ரிவ்யூ பார்க்கறது எப்படி நான் சொல்றேன். போயிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனா கிளிக் பண்ணிட்டு
எது கரெக்டோ அப்படியே கீழே போயிடணும். அப்படி கிடையாது, அப்படி பார்க்கக்கூடாது. தயவு செஞ்சு அப்படி பார்த்துறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இதான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் சொல்றது போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு கிளிக் பண்றது. எப்போ பச்சை வருதோ நிப்பாட்டுருவீங்க கிளிக் பண்றத. ஸோ அதை பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கிறத இந்த இதை பார்த்து பயப்படுறதுனால தான் ரியல் எக்ஸாம்லையும் போயிட்டு இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது வராது. ஈவன் தோ எல்லாமே போட்டு முடிச்சிருப்போம், இந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் இருக்கும். ஆனா பயந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணி பார்க்கணும். China is facing on subsidies of electric vehicle makers as it's loosened restriction on the foreign ownership in the auto industry in order to encourage real innovation across the industry. ஆக்சுவலா ஃபேசிங் ஆன் அப்படிங்கிறது தப்பு. அப்படி ஒரு ஃபேஸ்லேயே கிடையாது, ஃபேசிங் அவுட். ஓகேவா? ஸோ உடனே நீங்கள் போய் என்ன பண்ணணும், ஃபேஸிங் ஆனால் வந்து கீழே வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் நீங்கள் சப்போஸ் இது நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, இப்போ இது ஒன்று எரர் இருக்குது, அதை வந்து நான் கடைசி சொல்கிறேன். தென் வந்து பி ஆப்ஷன் போய் பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா, ஃபுல்லாக வாசிங்க, கரெக்டாக இருக்குதா தப்பாக இருக்குதான்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒரு மிஸ்டேக்ல வச்சுங்க. பட் எதுவுமே தெரியல அப்படின்னா அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் போய் பாருங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி 4 எரர் வருதுல, ஒரு 2 எரர் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பான். Indian captain Virat Kohli became the fastest batsman to reach 2000 international runs around the formats. ஸோ அரௌண்ட் ஃபார்மேட்ஸ் கிடையாது. அந்த இடத்துல வாசிக்கும் போதே தப்பு, அது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல அரௌண்ட் வராது. சில விஷயங்கள்லாம் வாசிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அக்ராஸ் ஃபார்மேட்ஸ், எல்லா ஃபார்மேட்ஸும் அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல அரௌண்ட் வராது, தப்பு. பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இஸ் இன்டெகிரல் டூவர்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த இது போட்டுக்கிறாங்க பாருங்க, பொசிஷன் போட்டுக்கிறாங்க பாருங்க. ஸோ அது தப்பு. ஒரு எப்பவுமே வந்து ஒரு லிவிங் திங்குக்கு தான் வந்து நம்ம இது போடுவோம், 2 வேர்ட்ஸுக்கு வந்து போட மாட்டோம். அப்படின்னா சிடி வராது. ஏ வந்து உங்களுக்கு கண்டிப்பா என்ன சொல்றது வருமா வராதுன்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஃபேசிங் அவுட் அப்படிங்கறத நீங்க ஃபைன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வராது, நீங்க சூரா சொல்லிருப்பீங்க. பட் இல்லைன்னா சொல்ல முடியாது உங்களால. ஸோ நீங்க சிடிஏ எலிமினேட் பண்ணிருப்பீங்க. இப்போ ஏபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸாம்ல வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா அது நீங்க உங்களோட இது. பட் வந்து இப்ப நம்ம ரிவ்யூ பார்க்கறதுக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுலையும் நீங்க பார்த்துட்டு ஓகே, இந்த ரெண்டுல வந்து நீங்களா ஒரு ஓகே இந்த ஏன்னா பேசிங்க தெரியலன்னா கண்டிப்பா தெரியாது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க கிளிக் பண்ணுவீங்க எது ஆப்ஷன் நீங்க எது கரெக்ட்னு பாத்துருங்க. பார்த்துட்டு அதுல போய் பாருங்க ஃபேசிங் ஆன் விச் ஹேஸ் நோ மீனிங் சொல்லிட்டான். அப்படின்னா ஒரு மீனிங் இல்லைன்னு சொல்லிட்டான். ஃபேசிங் அவுட் தான் இருக்குது. அப்படின்னா என்னன்ட்டு போய் நீங்க பார்க்கணும். உடனே அந்த இடத்துல ஃபேசிங் அவுட் அப்படின்னா என்ன போய் நீங்க சர்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்குன்னா என்ன மீனிங். ரோல் அவுட் இம்ப்ளிமெண்ட், அதான் ஃபேசிங் டிஸ்கன்டினியூ பண்றது, எஸ் ஸ்டாப் பண்றது. அதாவது சீனா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இது சப்சிடி கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்படிதான் இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் இந்த அப்புறம் எரர் கொஸ்டின் ஒவ்வொன்றா நம்ம அப்படியே டேரெக்டாக பார்த்துடலாம் அப்படியே. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நீங்கள் 60 கொஸ்டின் நீங்கள் போடலன்னா ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட். ஸோ மற்ற பிசிடியில் வந்து எரர் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் ஹை ப்ராபபிள். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் இந்த இதுக்கு ஆன்சர். இதுக்கு சொல்லுங்க நீங்க. அதை வாசி சொல்லுங்க பார்ப்போம். ஹைலி, ஏன்னா இந்த ஹைங்கிறது எதை குறிக்குது, இந்த இடத்துல ப்ராபபிள குறிக்குது. இங்கதான் நமக்கு வந்து அட்வர்ப் வரணும். அந்த இடத்துல அந்த ஹை வந்து அட்வர்பை குறிக்கல. ஓகேவா? ஸோ பி எரர் தெரிஞ்சு போச்சு, ஈஸி. ஏஜ் ஆஃப் 3 கான்ஃபிடன்ஸ் கிராஜுவலி இன்க்ரீஸ் சர்ப்ரைசிங்லி ஓவர் தி ஏஜ் ஆஃப் 60. We see male confidence decline with female confidence increase. சீல வந்து வாசி பாருங்க. as people age their confidence, தேர்னா என்னது, தேர், எஸ் தேர். இங்க வந்து லிவிங் திங்ஸ் குறிக்குது, தேர். சூப்பர், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் போலாம்லாம். These findings dovetail with other research that show women are less likely to apply for the job until they are confident that they meet most of the listed qualifications. இங்க என்ன எரர் சொல்லுங்க பார்ப்போம்.
அன்டில் அன்லெஸ் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லுங்க. தப்பு லெஸ் தென் இல்லை. ஆர் லெஸ் லைக்லி டு, கரெக்ட் தான். ஆர் லெஸ் லைக்லி டு அப்ளை, அதாவது அவங்க அப்ளை பண்றது கம்மியா அப்ளை பண்றாங்க, அது அப்ளை பண்ற அந்த இது சொல்றாங்க. லெஸ் தென் டு அப்ளை வராத நேரத்துல தப்பா, லெஸ் தென் டு அப்ளைங்கிறது தப்பா தானே இருக்குது. கம்பேரிட்டிவ் அவங்க கம்பேர், அதாவது கம்பேர் பண்ணல, அது எப்படி சொல்றாங்கன்னா கம்பேர் தான் பண்றாங்க, பட் வந்து லெஸ் தென் அப்படிங்கிறது இல்லைங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா அப்ளை பண்றாங்க லைக்லி டு, அந்த மாதிரி தான் சொல்ல வராங்க. அன்டில் அன்லெஸ் ரெண்டுக்கு டிஃபரெண்ட் என்னது? அன்டில்னா என்ன, அன்லெஸ்னா என்னது? டைம், எஸ். அன்லெஸ்னா இஃப் நாட்டா, அது ஓகே. அதாவது நினைக்கிறேன்னா அதுக்கு ஓகே. அதாவது அன்டில்ங்கிறது டைம் ஓரியன்டட், அன்லெஸ்ங்கிறது ஆக்ஷன் ஓரியன்டட். ஓகேவா? அன்டில்ங்கிறது டைம் வச்சு சொல்றது நீங்க, அன்லெஸ்ங்கிறது ஆக்ஷன் ரிலேட்டட், ஒரு ஆக்ஷன் ரிலேட்டட் திங். அப்போ வந்து நீங்க அன்லெஸ் பண்ணணும். ஸோ இங்க அதாவது இங்க வந்து ஆக்ஷன் தான் இருக்குது, அவங்க அப்ளை பண்றது கம்மியா இருக்குது. அன்லெஸ்னா அந்த கான்ஃபிடன்ட், அதாவது வந்து ஒரு ஆக்ஷன் சொல்றாங்க, ரிஃபர் பண்ணி சொல்றாங்க, இந்த இது நடக்காம இந்த இப்படி பண்ண மாட்டாங்க. டைம் அவங்க சொல்லவே இல்லை, டைம் அவங்க பத்தி பேசவே இல்லை இங்கக்குள்ள. இங்க வந்து அந்த ஆக்ஷனை பத்தி தான் பேசுறாங்க. அவங்க வந்து அன்லெஸ் தே ஆர் கான்ஃபிடன்ட், அவங்க கான்ஃபிடன்ட் வராத தண்டியும் அவங்க வந்து, அதாவது தே மீட் மோஸ்ட் ஆஃப் தி லிஸ்டட் குவாலிஃபிகேஷன், அந்த இது அவங்க எப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தி லிஸ்டட் குவாலிஃபிகேஷன் இது பண்ணி இந்த கான்ஃபிடன்ட் வருதோ அது வர அப்படிதான் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் வர சொல்றாங்க, தவிர டைம் பத்தி இங்க பேசவே இல்லை. ஓகேவா? நடக்கிற வரைக்கும், எஸ், அது நடக்கிற வரைக்கும் இப்படி அப்படிங்கிறத சொல்ல வராங்க. புரிஞ்சா அது ஏன் அன்லெஸ்ன்ட்டு அன்டில் வராதுன்ட்டுன்னு? ஸோ அப்படி டக்குன்னு போயிட்டு இப்போ நீங்க இதை பார்த்துட்டீங்கன்னா போய் சர்ச் பண்ணி பார்க்கணும், அன்டிலுக்கும் அன்லெஸ்ஸுக்கும் வித்தியாசம் என்னது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்க்கணும், அதுக்குள்ள டிஃபரெண்ட் என்னது அப்படிங்கிறது பார்க்கணும் நீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட், global rider hailing giant Uber launched the pilot phase of its driver rewards program called Uber Plus, which would enabled னு வருது. வுட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? எஸ், B1 வரணும். ஸோ அது தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்தியாஸ் உடைய நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பார்ட் ஆன் தி யூனியன் பட்ஜெட்ஸ். பார்ட் ஆன் தி யூனியன் பட்ஜெட்ஸா? பார்ட் ஆஃப் தானே சொல்லுவோம் நம்ம, பார்ட் ஆஃப், எஸ். ஸோ அது ஒன்று. Then the continuous flow of fresh river water into sea is what helps maintain a low salinity layer of water with low density in the upper layers of Bay of Bengal. So okay, இதை வச்சுக்கோங்க. Then with view to building an effective asset protection mechanism, families are increasing creating. தப்பா தோணலையா உங்களுக்கு அது? இங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து இந்த இது மட்டும் ஒரு எரரா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த டி மட்டும் ஒரு எரரா கொடுத்து 4 ABCD மாத்தி அந்த கோடு இது பிரிச்சு கொடுப்பாங்களே, அப்படின்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? டக்குன்னு கிளிக் பண்ணிருப்பீங்க எல்லாருமே. வித் வியூ 2 + ING வரக்கூடாது, டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த கொஸ்டின் தப்பா வாங்கிருப்பீங்க எல்லாரும் சொல்ல. ஒன்லி அந்த இங்கிலீஷ் நல்லா பண்றவங்க நல்லா பண்ணுவாங்க, பட் மோஸ்டா அந்த கொஞ்சமா அந்த இப்போ என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து அந்த கிளிக் பண்ணிட்டு தப்பு வாங்கிட்டு வருவான். ஏன்னா ஃபுல்லா கொஸ்டின் வாசிக்கணும். ஏன்னா சம்டைம் வந்து இந்த 2 + ING வரதான் செய்யும். நானே நிறைய தடவை தப்பு பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுவேன்னா, அந்த எரர் கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் லைன் வாசிக்கும் போது ஒரு இடத்துல தப்பு இருக்க மாதிரியே இருக்கும் அந்த இடத்துல. ஸோ கிளிக் பண்ணிட்டு போயிடுவேன். அடுத்து நீங்க ரிவ்யூ பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப மொக்கையான எரரா இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை தான் கிளிக் பண்ணிருப்பீங்க. ஆனா அது நீங்க படிச்சிருக்காம இங்க இது தப்பா இருக்குமோன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு போயிருப்பீங்க. இந்த மாதிரி எனக்கு நிறைய டைம் நடந்திருக்கு இந்த எரர் கொஸ்டின்ல. நான் வந்து அந்த இடத்துல ஒரு ABக்குள்ளேயே வந்து நான் எரர் இதா தான் இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த சிடியை வாசிக்கவே மாட்டேன். ரிவ்யூ பார்க்கும்போது வந்து பார்த்தா அந்த சிடியில் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும். அந்த வுட் + VNG 2 + ED இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நீங்க பார்த்தோன்னே ஃபைன் பண்ற மாதிரி எரரை வந்து அந்த இடத்துல இருக்கும். அதை நம்ம தப்பா பண்ணிட்டு போயிருப்போம். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஆர் இன்க்ரீசிங்லி கிரியேட்டிங் பிரைவேட்னு வரும். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் வராது, இன்க்ரீசிங்லி அந்த கிரியேட்டிங் வந்து குறிக்கிற மாதிரி அந்த. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எல்லாமே கரெக்டாக தான்பா, அது கரெக்ட் தான். ஸோ அதனால வந்து எரர் பார்க்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அட்டன் பண்ணுங்க, நல்லா கான்ஃபிடென்ட் தான் அட்டன் பண்ணுங்க.
தென் வந்து ஆர்சி. ஸோ ஆர்சி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வாசிச்சிடணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அப்ரோச் இருக்கும். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணுங்க. ஏன்னா சிலவங்க கொஸ்டின்லேருந்து போவாங்க, சிலவங்க ஃபுல்லாக ஒன் டைம் வாசிச்சிருவாங்க, அந்த மாதிரிலாம் போவாங்க. நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மெத்தடில் போங்க, அவ்வளோதான். ஸோ நான் ஃபுல்லாக ஒரு தடவை வாசிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்டு அந்த கொஸ்டின் எங்கனுக்குள்ள, ஏன்னா வாசிக்கும் போது எங்கனுக்குள்ள இருக்குது. சில டைப் கொஸ்டின்ஸ் வந்து வாசிக்கும் போதே அதான் சொல்ல, அது இந்த மாதிரி ஆர்சிலாம் வந்து ரீடிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பழகிட்டோம்னா வாசிக்கும் போதே நிறைய இதை வந்து நம்ம மைண்டில் ஏற்றிடுவோம். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம ரீட் பண்ணதை வச்சே போட்டுடலாம். ஒரு சில கொஸ்டின் மட்டும் நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அதை இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ ஆர்சி வந்து ரிவ்யூ பார்க்குறது வந்து ஃபுல்லாமே வாட்சிட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எந்த கொஸ்டின் வெக்காப்லாம் விட்டுருங்க, சும்மா வேற ஒரு கொஸ்டின் போவோம். 66வது கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஸோ எதுக்கு அந்த ஆப்ஷனுங்கிறது தெரியணும், ஏன் மற்ற ஆப்ஷன் வராதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகணும். அப்போதான் வந்து அந்த ஆர்சியோட ஐடியா கிடைக்கும். இல்லை சும்மா வந்து அந்த இதில் பார்த்துட்டு கீழே சொல்யூஷனை பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. முதல் நீங்கள் சொல்யூஷன், இந்த ஆர்சியில் சொல்யூஷன் பார்க்குற வேலையே விட்டுருங்க. ஆர்சியில் சொல்யூஷனே பார்க்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆர்சி இது பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் முடிச்சுட்டு ஆர்சி ரிவ்யூ பார்க்கும்போது நீங்கள் சொல்யூஷனே தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஹவு சோசியல் மீடியா நீங்கள் அந்த கொஸ்டினை வாசிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வந்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வாசி நீங்கள் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க வந்து கீழே சொல்யூஷனை போய் பார்க்காதீங்க. கொஸ்டினை படிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு டைம் நல்லாவே இருக்குது, டைம் ரன்னிங்லாம் இல்லை. ஸோ கொஸ்டினை வாசிச்சுட்டு அந்த ஆர்சி போயிட்டு அந்த இது எங்க இருக்குன்னு ஃபைன் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனா வந்து எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி பழகுங்க. சும்மா வந்து ஆர்சி படிச்சுட்டு ரிவ்யூ பார்க்கும்போது சும்மா சொல்யூஷனை பார்த்துட்டு இது எங்க இருக்கு இப்படின்னு போகாதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா அப்படியே தான் நம்ம மைண்ட் இருக்கும். நம்ம மைண்டு வந்து அது இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. ஓகேவா? நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? புரியலையா? ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆர்சி ரிவ்யூ பார்க்கணும். ஓகேவா? தென் வந்து இந்த 72வது கொஸ்டின். ஸோ 72 பார்த்தீங்கன்னா 72 இந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்ராய்ட் வேர்டு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். இது வந்து ஸ்கோரிங் பார்ட் தான், பட் இருந்தாலும் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடிய ஏரியாவும் இது அக்யூரசி வந்து போகக்கூடிய ஏரியாவும் இது. ஏன்னா நம்ம வந்து எதனால நமக்கு வந்து அதிகமாக நம்ம ரீடிங் பண்ணதுனால வந்து நமக்கு நிறைய வேர்ட்ஸ்க்கான அந்த ஸ்பெல்லிங் தெரியாது. நமக்கு சில வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கே மாட்டோம். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தப்பு மாதிரியே தோணும். ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஏன்னா இது அக்யூரசியும் போகும், சேம் டைம் நல்லா ஸ்கோரிங் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட் இந்த கொஸ்டின்ஸ் 72வது கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் கொஞ்சம் ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த எலாஸ்டிக் ஆஃப் லேமினேஷன் கேன் பி டிசைனட் அஸ் எ ரப்பர். ஸோ ரப்பர் ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி கண்டிப்பா இருக்கணும், அதாவது ஆப்ஷன்ல பி இருக்கணும். ஸோ சிஇ இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒன்று தான் ஆன்சரு. ஓகேவா? ஒன்று டியா இல்லை சியாங்கிறத பார்ப்போம். கவரிங் ஸ்பூன் லேயர் சென்டி பேக் ஆர் அஸ் எ ஏர் பேக். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பூன் லேயர் ஆக்சுவலாக வந்து அவசரப்பட்டு போட்டோம்னா நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஸ்பூன் லேயரா, ஸ்பூன் இருக்கிற லேயர்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏன்னா சென்டென்ஸ் மீனிங் தெரியாது, நம்மளுக்கு சென்டென்ஸ் மீனிங் தெரியாது. ஸ்பூன் லேயர் ஓகே சிபி அப்படின்னு கிளிக் பண்ணிடுவோம். பட் அந்த சென்டின்னு ஒரு வேர்டே கிடையாது இந்த இடத்துல சென்டின்னு ஒரு வேர்டே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால டிபி. ஸோ அதனால ஏன் ஸ்பூன் லேயர் வருதுன்ட்டு போயிட்டு இந்த அப்படின்னா என்ன, ஸ்பூன் லேயர்னா என்ன, இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வராங்கிறத நீங்க முதல் போய் பார்க்கணும். பார்த்துட்டு தான் இந்த கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நீங்க அந்த இடத்துல எப்படி நீங்களே ஸ்பூன் லேயர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது மீன்ஸ் என்ன சொல்றது, அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னே நமக்கு தெரியாது. நம்ம அதனால என்ன பண்ணுவோம், என்னடா எலாஸ்டிக் ரப்பர் பத்தி பேசுறாங்க, திடீர்னு ஸ்பூன் லேயர்னு சொல்றாங்க, என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால வந்து இது ஒன்று, இந்த கொஸ்டின்ஸ் ரிவ்யூ பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக ரிவ்யூ பாருங்க. சும்மா வந்து கீழே போய் பார்த்துட்டு இந்த வேர்டு தப்பு அப்படின்ட்டு போயிடாதீங்க. கரெக்டான வேர்டு ஏன் கரெக்டுங்கிறதையும் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் அகைன் எரர் தான். we had no ideas which hotel would be best, so we just அது மாதிரி எரர் கொஸ்டின் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எரரா இல்லை வந்து கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறானே தெரியாது. சம்டைம் வந்து எரர் கொடுத்துருப்பான், மேலே ரீடிங் வாசிக்காம போகவும் கூடாது, மேலே அந்த ரீடிங் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டும் போகணும். என்ன கேட்டுக்கிறான், சென்டென்ஸ் ஹேஸ் எரர், செலக்ட் த அப்ராப்ரியேட் ஆப்ஷன். ஸோ எரர் எதுல இருக்கு அப்படிங்கிறதான் கேட்டுக்கிறாங்க. we had no ideas, நோக்கு அப்புறம் சிங்குலர்
அதான் வரணும். நோ ஐடியா, அது வாசிக்கும் போது தப்பா தான் இருந்துச்சு. வி ஹேவ் நோ ஐடியாஸ் விச் வி ஹேவ் நோ ஐடியா, ஐ ஹேவ் நோ ஐடியா தான் சொல்லுவோம். ஸோ ஐடியாஸ் வராது, ஐடியா. ஓகேவா? சப்போஸ் இந்த மாதிரி எரர் கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து எரர் வர மாதிரி தோணும். நீங்க ஆனா அந்த இதை கிளிக் பண்ணியிருப்பீங்க, அந்த எரர் வர மாதிரி தோணி இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி தப்பு வாங்கியிருப்பீங்க. இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணணும், எரர் அந்த அந்த ரிவ்யூ பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம எரர் வருதுன்னு நினைச்சோமே, இது ஏன் கரெக்டுங்கிறத நீங்க செக் பண்ணணும். அந்த இடத்துல எப்படி இது கரெக்டா ஆச்சு, நம்ம யோசிச்ச இது என்ன, எதனால நம்ம இது தப்புன்னு யோசிச்சோம், அது ஏன் அந்த இடத்துல கரெக்டா வருதுங்கிறத யோசிக்கணும். நீங்க போய் அதுக்கு சர்ச் பண்ணி பார்க்கணும் அகைன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஐ வாஸ் ஆல்சோ லிட்டில் கிட் லிவிங் அட் ஹோம் அண்ட் கோயிங் டு தி ஸ்கூல் அட் தி ஏஜ் ஆஃப் 15, பட் பிலீவ் மீ இட் இஸ் ரியலி எக்ஸைட்டிங். ஓகேவா? ஸோ எப்போ வந்து இந்த கோயிங் டு இந்த தி ஸ்கூல், தி மார்க்கெட், இல்லை வெறும் ஸ்கூல் வெறும் மார்க்கெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு இது இருக்குது. எப்போ தி போடணும், எப்போ தி போடாம சொல்லுவோம் சொல்லுங்க. ஐ எம் கோயிங் டு தி மார்க்கெட் டு பையிங் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி சொல்லும்போது தி போடுவோம், சம்டைம் தி போட மாட்டோம். ஓகேவா? எப்போ வந்து அந்த இதுக்கு தி போடணும், எப்போ தி போடக்கூடாது. எஸ், பர்டிகுலர் சொன்னா தி போடணும், ஸ்பெசிஃபிக்கா. அதே மாதிரி அது எனக்கு ஆக்சுவலாக நான் சொல்றது கரெக்டானு பாருங்க. நான் வந்து இது வந்து நான் மேபி சிலவங்களுக்கு ஏதாவது சொன்னா தெரிஞ்சா நான் சொல்ல கரெக்டாக சொல்லுங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகேவா? அதாவது இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு எதுக்கு வாங்க போவோம், இப்போ வந்து வெஜிடபிள் வாங்க தான் போவோம். அந்த ரீசனுக்காக போகும்போது வந்து நம்ம ஓகே, இதே வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன், நான் மார்க்கெட்டிங் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படிங்கிறது வந்து சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு இது சொல்லுவோம், நம்ம அது ஒரு ரூல் சொல்லுவோம். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டுக்கு வெஜிடபிள் வாங்க போகும்போது சொன்னா தி போடணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது தி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு கன்ஃபார்மா தெரியல, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. எனிஒன் நோ? நான் சொல்ற இது போடக்கூடாது. ஓ, ஸ்பெசிஃபிக்கா ரொட்டீன் நடக்கிற விஷயத்துக்கு போடக்கூடாதா? ஓகே 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 இல்ல மேபி ஸ்கூல்லாம் இந்த ஸ்கூல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அப்ப போடணும்னு சொல்றாங்க. ஓகே ஓகே இல்ல அது ஓகே. பட் நான் சொல்றது வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஸ்கூலுக்கு எதுக்கு போவோம், படிக்க இதெல்லாம் போவோம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு அங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நீங்க போகும்போது அங்க நீங்க வந்து தி போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே வந்து இப்ப தீல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க படிக்கிறீங்க, உங்க அப்பா அம்மா வந்து உங்களை பார்க்க வராங்கன்னு சொல்றாங்க. அப்ப இடத்துல வந்து நீங்க தி போடணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்க அப்பா அம்மா வந்து உங்க அப்பா வந்து படிக்கல, உங்களை பார்க்க வராங்க. எஸ், முடிய போகுது ப்ரோ, இந்த ஒரு ஃபியூ மினிட். ஓகேவா? ஸோ இப்படிதான் ரிவ்யூ பார்க்கணும். எப்படி ரிவ்யூ பார்க்கணும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா அவங்க எல்லாத்துக்கும்? ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ பாருங்க. எதுக்கு என்னன்னு கேட்டு ரிவ்யூ பாருங்க. இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும், கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இவ்வளவு நாள் நீங்க ரிவ்யூ பார்த்ததுக்கு இப்பயும் டிஃப்ரெண்ட் இருக்குதா? இவ்வளவு நாள் நீங்க ரிவ்யூ பார்த்ததுக்கும் இப்ப நம்ம பார்த்த ரிவ்யூவும் டிஃப்ரெண்டா இருக்குதா? ஸோ இப்படிதான் ரிவ்யூ பார்த்தாதான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு நான் ரிவ்யூ பார்க்க தான் ப்ரோ செய்யறேன், பட் ஏன் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர மாட்டேங்குது? ஏன்னா நம்ம ரிவ்யூ பார்க்கறது வந்து பேருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க இதுக்கு டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா போக 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 கண்டிப்பா அதோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா எனக்குலாம் இந்த மாதிரி ரிவ்யூ பார்த்து தான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். என்ன சொல்ல, நானும் போய் வெக்கா படிச்சது கிடையாது, இந்த மாதிரி பண்ணேன். பட் நான் வந்து ஆக்சுவலா இதுல வந்து இன்னொரு எஃபெக்டிவ் மெத்தட் என்னன்னா, நீங்களும் உங்க ஃப்ரெண்டு யாராவது சேர்ந்துக்கோங்க, சேர்ந்துக்கிட்டு அந்த டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் போட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து ரிவ்யூ பாருங்க. அதெல்லாம் எஃபெக்டிவா இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எஸ் மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர். கோயிலுக்கு வந்து யூஸ்வலாக ப்ரே பண்ண தான் போவாங்க, பட் சில டைம் பிரசாதம் வாங்க போகணும். அப்போ செகண்டரி பர்பஸுக்கு தீப் போடணும், செகண்டரி பர்பஸ்க்கு தீப் போடணும், அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, டன். கிளாஸு முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க. இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் அடுத்து ஏதாவது ஒரு செஷனில் வேற ஏதாவது எப்படி படிக்கிறது இல்லை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் பார்ப்போம். ஓகே, டாட்டா. இப்போ ஒரு டவுட்டு, அண்டுக்கு முன்னாடி பின்னாடி சேமாக தானே இருக்கணும். முன்னாடி பாஸ்ட்டு பின்னாடி கோயிங் விஎன்ஜி இருக்குது அப்படிலாம் கிடையாது. அதான் சொன்னேன் இந்த பேரலிசம் அப்படிங்கிற ரூலையே வந்து நீங்க வந்து அதான் சொல்லணும், எல்லா இடத்துலயும் ரூல் அப்ளை, அது ரூலுங்கிறது தான் சொல்லல. அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து அது ஒவ்வொரு இடத்துலயும் அது மாறும் ப்ரோ. நமக்கு வந்து நம்ம நினைப்போம் அந்த இடத்துல இங்க இப்படி இருந்தா இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. அது
ஓகேவா? அது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் கேத்த இது நீங்க எந்த கொஸ்டின் சொல்றீங்க? எந்த கொஸ்டின் சொல்றீங்க? கொஸ்டின் நம்பர் சொல்லுங்க. 74. I was also kid. Yes, I also little kid living at home and going to the school. இங்க என்ன உங்களுக்கு இருக்குது? வாஸ் இருக்குது, அப்புறம் கோயிங் விஎன்ஜி இருக்குது. ஐ லிவிங் அட் ஹோம் கோயிங் டு ஸ்கூல் இந்த இருக்குது, கரெக்டா தானே இருக்குது. ஐ வாஸ் அங்க பார்க்கவே கூடாது நீங்க, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு இந்த இந்த அண்டை தான் இங்க கூட தான் நீங்க பார்க்கணும் இந்த இடத்துல. லிவிங் அட் ஹோம் கோயிங் டு தி ஸ்கூல் கரெக்டா தானே இருக்குது. இந்த வாஸ் வந்து போத் அந்த ரெண்டுக்குமே வரும், அது காமன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து ஐ வாஸ் லிவிங் அட் ஹோம் சொல்லிட்டு இங்க கோயிங் போட்டிருக்கு அப்படின்னா வேற. இங்க வந்து இந்த இது முன்னாடியே வந்துட்டு இது ரெண்டுக்குமே காமன், அந்த லிவிங் கோயிங்க்கு காமன் அது. ஓகேவா? அது மாதிரி இந்த பேரலிசம் சம்டைம் வந்து அது டிஃபர் ஆகும். சம்டைம் நம்ம என்ன நினைப்போம்னா இந்த இது மாதிரி இங்கிட்ட வரும்னு நினைப்போம், ஆனா சம்டைம் அது வராது. அந்த ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்டா இருக்கும். தான் சொல்றேன், எல்லா டைமும் எல்லாமே அப்படியே நம்ம அந்த ரூல் படியே போகாது இங்கிலீஷ்ல. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட நம்ம கிளாஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ, டாடா.